ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைலண்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த பீப்புளோட ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக சைலண்ட்டாக ஒரு பர்சன் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றி நிறைய விதமாக க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்கள நம்பவே கூடாது, சைலண்ட்டாக இருக்கவங்கள நம்ம நம்பவே கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய 8 இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சைலண்ட் லிசனர். அவங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க, பட் தே ஹாவ் அன் லிஸ்னிங் கெப்பாசிட்டி. ரொம்ப சைலண்ட்டாக கீனாக அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த லிசன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வைல் கம்பேரிங் வித் அதர்ஸ் தே ஆர் வெரி சென்சிட்டிவ். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, க்ரியேட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்சஸ் மூலமாக கூட நிறைய விஷயங்கள் ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், மியூசிஷியன்ஸ், ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு குவைட் பர்சனாக தான் இருக்காங்க. பிகாஸ் தே ஹாவ் அன் அப்சர்விங் கெப்பாசிட்டி. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்குது, அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் அவங்களால ஒரு புது விஷயத்தை க்ரியேட்டிவிட்டியாக நமக்கு கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஒன் கான்வர்சேஷன். இவங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பேசுகிறதுல தான், ஒரு பர்சன்கிட்ட குரூப்பாக இருக்கும்பொழுதோ அவங்கக்கிட்ட பேசுகிறத விட அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியனை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, வெல் அப்சர்விங் பர்சன். அவங்கள சுற்றி அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்பவே கான்ஷியஸாக இருந்து கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவங்களுக்கு கோபம் வந்தால் கூட அவங்க கண்ட்ரோலாக இருப்பாங்களாம். அந்த டைமில் அந்த கோபத்தை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் அவங்களோட கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான சைலண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது. ஒன்லி தே ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. அப்படி அவங்களுக்கு கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவங்க ட்ரூவாகவும் லாயலாகவும் இருப்பாங்களாம். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தே ஹாவ் அ குட் லீடர்ஷிப் குவாலிட்டி. கண்டிப்பாக அந்த மாதிரியான பர்சன்கிட்ட அந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைலண்ட்டான பர்சன் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பிகாஸ் தே ஹாவ் அன் யூனிக் குவாலிட்டிஸ். கண்டிப்பாக அந்த மாதிரியான பர்சன்ஸும் நம்ம கூட இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட லைஃப் ஒரு கரெக்டான வேலை போதா அப்படின்றத நம்மளாலையும் ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.